Good morning, students. So today we are going to discuss about herbicide tolerant crops. Herbicide tolerant. So herbicide means நம்ம already last classல பார்த்திருக்கோம். சில weedicide களைக்கொல்லி. So பாஸ்டாங்கிறது ஒரு herbicide. பாஸ்டாங்கிறது ஒரு களைக்கொல்லி. So இந்த பாஸ்டாங்கிற herbicideக்கு against அதாவது இந்த பாஸ்டாவை டாலரேட் பண்ணக்கூடிய பிளான்ட் என்ன செய்ய போகிறோம் நம்ம அடுத்து டெவலப் பண்ண போகிறோம். ஓகேவா? அதான் ஹெர்பிசைட் டாலரண்ட் கிராப்ஸ். எக்ஸாம்பிள் பாஸ்டா. பாஸ்டாங்கிறது ஒரு ஹெர்பிசைட். த ட்ரேட் நேம் பாஸ்டா ரெஃபர்ஸ் டு எ நான் செலக்டிவ் ஹெர்பிசைட் கண்டெய்னிங் த கெமிக்கல் காம்பவுண்ட் ஸ்பாஸ்பினோத்ரிசின். ஒன் மார்க் கொஸ்டின் பா. இந்த பாஸ்டாங்கிற ஹெர்பிசைடு களைக்கொல்லியில் என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குன்னா பாஸ்பினோத்ரிசின்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஒன் மார்க் கொஸ்டின். ஓகேவா? அடுத்து பாஸ்டா ஹெர்பிசைட் டாலரண்ட் ஜீன் பிபிடி. பிபிடி மீன்ஸ் என்னப்பா? எல் பாஸ்பினோத்ரிசின். எல் பாஸ்பினோத்ரிசின்கிற ஒரு ஜீன் என்ன பண்ணுது அப்படின்னா சார் நம்ம ஐசோலேட் பண்ணுறோம். ஓகேவா? எதுலேருந்து அப்படின்னா ஒரு பிளான்லேருந்து. அதாவது பாஸ்டா ஹெர்பிசைடை டாலரேட் பண்ணி சர்வே பண்ணக்கூடிய ஒரு ஜீனை ஒரு பிளான்லேருந்து எடுக்கிறோம். அந்த ஜீனோட நேம் வந்து பிபிடி. பிபிடி மீன்ஸ் எல் பாஸ்பினோத்ரிசின். எதுலேருந்து எடுக்கிறோம்னா வாஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் மெடிகாக்கோ சடைவா பிளான்ட். சரியா? இந்த பிளான்லேருந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ஜீனை வந்து ஐசோலேட் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு பிபிடி. ஓகேவா? இந்த ஜீனோட ரோல் என்ன அப்படின்னா இட் இன்கிபிட்ஸ் த என்சைம் குளுட்ராமைன் சிந்தேஸ் which is involved in ammonia assimilation. சரி, இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டியை சப்ரஸ் பண்ணுது. எந்த என்சைம் ஆக்டிவிட்டி அப்படின்னா குளுட்ராமைன் சிந்தேஸ் ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டியை இந்த ஜீன் சப்ரஸ் பண்ணுது. ஓகேவா? அப்படி சப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜீன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த என்சைம் வந்து அம்மோனியா அசிமிலேஷனை சரியா அசிமிலேஷனில் இன்வால்வ் ஆகுது. அப்போ அம்மோனியா அசிமிலேஷனில் இன்வால்வ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் வந்து இந்த என்சைமோட ஆக்டிவிட்டி சப்ரஸ் பண்ணும்போது அம்மோனியா அசிமிலேஷன் நடக்காது. அப்போ என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணலாம்? லேண்டில் சர்வை பண்ண முடியும். த பிபிடி ஜீன் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு இன்டு டொபாக்கோ அண்ட் டிரான்ஸ்ஜெனிக் டொபாக்கோ ப்ரொடியூஸ்டு வாஸ் ரெசிஸ்டன்ட் டு பிபிடி. ஓகேவா? என்ன பண்ணாங்க? பிபிடியை இந்த மெடிகாக்கோ சடைவா பிளான்லேருந்து ஐசோலேட் பண்ணி எதில் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க? டொபாக்கோ சரியா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுது? இந்த டிரான்ஸ்ஜெனிக் டொபாக்கோ வந்து என்ன பண்ணால் இந்த பிபிடி இருக்குல்லப்பா இந்த ஜீனுக்கு வந்து எகென்ஸ்டாக இருக்கு. சிமிலர் என்சைம் வாஸ் ஆல்சோ ஐசோலேட்டட் ஃப்ரம் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஹைக்ராஸ்கோபிகஸ் வித் பார் ஜீன் என்கோட்ஸ் ஃபார் பிஏடி. ஓகேவா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதே சேம் என்சைம் இருக்கு இல்லையா? எந்த என்சைம் அப்படின்னா இந்த குளுட்டாமின் சிந்தேஸ்ங்கிற ஒரு என்சைமை எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா என்ன பாக்டீரியா அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஹைக்ராஸ்கோபிகஸ்ங்கிற ஒரு பாக்டீரியாவில் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? பட்டு அதில் என்ன ஜீன் இருக்குன்னா ஒரு ஜீன் இருக்குது அந்த பாக்டீரியாவில். என்ன ஜீன்னா பார் ஜீன் ஒரு ஜீன் இருக்குது. ஓகேவா? என்ன ஜீன் இருக்குது? பார் ஜீன். ஸோ இந்த பார் ஜீன் எதை என்கோட் பண்ணுது? என்கோட் மீன்ஸ் என்னப்பா? ப்ரொடக்ஷன். எதை உற்பத்தி பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா பிஏடி பாஸ்பினோத்ரிசின் அசிட்டைல் டிரான்ஸ்ஃபரேஸுங்கிற ஒரு என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஒன் மார்க் கொஸ்டின்பா. ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஹைக்ராஸ்கோபிங்கிறது ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவில் உள்ள ஜீனோட நேம் வந்து பார் ஜீன். அந்த ஜீன் எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா பிஏடிங்கிற ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இங்கே பிஏடி, இங்கே பிபிடி. நோட் பண்ணிக்கோ. இந்த பிபிடிங்கிறது எது அப்படின்னா எந்த பிளான்ட்? மெடிகாக்கோ பிளான்ட். பிஏடிங்கிறது ஒரு பாக்டீரியா. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு தென் it was introduced into crop plants like potato and sugar beet and transgenic crops have been developed. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜீன் இருக்கு இல்லையா? அதாவது பாஸ்டா ஹெர்பிசைடுக்கு டாலரேட் பண்ணக்கூடிய ஜீன் ரெண்டு ஜீன் இருக்குது. ஒன்று பிபிடி ஜீன், அனதர் ஒன் பிஏடி ஜீன். இந்த ரெண்டு ஜீன் என்ன பண்ணுறாங்க? எந்தெந்த பிளான்லாம் சரியா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த பிளான்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஹெர்பிசைடு பாஸ்டாவுக்கு எப்படின்னா எகென்ஸ்டாக சரியா சர்வை பண்ணி நம்ம லேண்டில் வந்து என்ன பண்ணுதுன்னா அதிகமான ஈல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் ஹெர்பிசைட் டாலரண்ட் கிராப்ஸ்.
எந்த ஹெர்பிசைடு அப்படின்னா பாஸ்டாங்கிற ஒரு கெமிக்கல் இன்ஆர்கானிக் ஹெர்பிசைடு. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் பிடி கிராப்ஸ். ஓகேவா, என்ன அர்த்தம் அப்படின்னா இன்செக்ட்டுக்கு பூச்சிக்கு எகன்ஸ்டாக இருக்கக்கூடிய, அதாவது இன்செக்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பிடி கிராப்ஸ். பிடினாப்பா பேசில்லஸ் துருஞ்சியன்சிஸ், இது ஒரு பாக்டீரியா. சரியா, பேசில்லஸ் துருஞ்சிங்கிறது ஒரு பாக்டீரியா இந்த இருக்கு இல்லையா, பேசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் இது ஒரு பாக்டீரியா தான், ஷார்ட்டாக பிடின்னு சொல்கிறோம். இந்த பிடி சரியா, அதாவது இந்த பாக்டீரியாவில் வந்து ஒரு ஜீனை எடுத்து அந்த ஜீன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு பிளான்ட் கிராப்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கிராப்ஸ் எப்படி இருக்கும், பர்டிகுலர் இன்செக்ட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இதுதான் இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் பிடி கிராப்ஸ். ஸோ என்ன கேட்டோம்னா பிடி காட்டன். ஸோ பிடி காட்டன் இஸ் எ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் or GMO pest resistant plant cotton variety which produces an insecticide activity to bollworm. ஓகேவா, இந்த பால்வாம் இருக்குல்ல, அந்த பால்வாம் மோஸ்ட்லி எந்த பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தா காட்டன் பிளான்ட்டை தான் என்ன செய்யும், அதிகமாக என்ன செய்யும் அஃபெக்ட் பண்ணும். எதை அஃபெக்ட் பண்ணும், காட்டன் பிளான்ட்டை. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பிடி காட்டனை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம லேண்டில் கல்டிவேட் பண்ணும்போது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பால்வாமால் அந்த பிடி காட்டன் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே அஃபெக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. காரணம் என்ன, அந்த பிடி காட்டனில் ஒரு முக்கியமான ஒரு ஜீன் இருக்குது, தட் இஸ் கால்டு பிடி டாக்சின் ஜீன் சொல்கிறோம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியம் பேசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் ப்ரொடியூஸ் ஓவர் 200 டிஃப்ரெண்ட் பிடி டாக்சின்ஸ். எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா பிடி டாக்சின்ஸை எவ்வளோ 200க்கும் மேற்பட்ட பிடி டாக்சினை ப்ரொடியூஸ் பண்ணுது. எது, அந்த பாக்டீரியா. ஈச் காம்ஃபுல் டு டிஃப்ரெண்ட் இன்செக்ட்ஸ். அப்போ ஒவ்வொரு டாக்ஸின் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு இன்செக்ட்டுக்கு எப்படி இருக்குது, காம்ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் ஒருவேளை இந்த இன்செக்ட்டு அந்த சரியா அந்த இன்செக்ட் வந்து ஒரு அந்த பிடி டாக்ஸினை கன்சியூம் பண்ண நினச்சி ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்செக்ட் வந்து என்ன செய்யுது, டெத் ஆகிடுது. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பிடி டாக்ஸின் எதில் இருக்குது அப்படின்னா பேசில்லஸ் துருஞ்சியன்ஸில் இருந்துருக்கு. இப்போ இந்த பாக்டீரியாவிலேருந்து எந்த ஜீன் இந்த பிடி டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த ஜீன் என்ன பண்ணுறாங்க, ஐசோலேட் பண்ணி ஒரு பிளானில் என்ன செய்ய பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, மோஸ்ட் பிடி டாக்ஸின்ஸ் ஆர் இன்செக்டிசைடல் டு த லார்வே ஆஃப் moths and butterflies, beetles, cotton bollworms and gadflies, but are harmless to other forms of life. ஓகேவா, ஸோ மோஸ்ட்லி இந்த பிடி டாக்ஸின் சரியா எதுக்கு வந்து காம்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா மாத்து லார்வையோட மாத்து, சரியா ஒரு மாத்தோட லார்வே, பட்டர்ஃப்ளை, பீட்டில், காட்டன் பால்வார்ம்ஸ் அண்டு கேட்ஃப்ளைஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப காம்ஃபுல்லாக இருக்கும். பட் அதே சமயத்தில் இன்னும் ஒரு சில பெனிஃபிஷியல் ஆர்கானிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா, இது இந்த பிடி டாக்ஸின். இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார், பேசில்லஸ் துருஞ்சியன்ஸுங்கிற ஒரு பாக்டீரியா. Next, the genes are encoded for toxic crystals in the CRI group of endotoxin. சரியா, அந்த பிடி டாக்ஸிக் ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா, இது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா சரியா டெல்டா எண்டோடாக்சின்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் டாக்ஸிக் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா, சிஆர்ஐ குரூப்லையா, சிஆர்ஐ கிரை குரூப் ஆஃப் எண்டோடாக்சின்ங்கிறது ஒரு டாக்ஸிக் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. When insects attack and eat the cotton plant, the gray toxins are dissolved in the insect stomach. சப்போஸ் ஒருவேளை வந்து அந்த பர்டிகுலர் காட்டன் பிளான்ட்டை, அதாவது எந்த காட்டன் பிளான்ட், பிடி காட்டன் பிளான்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இன்செக்ட் சாப்பிட்டுச்சு என்ன செய்யும், அந்த இன்செக்டோட மவுத்தில் என்ன செய்யும் அப்படின்னா இந்த சிஆர்ஒய் டாக்ஸின்ங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும், டிசால்வ் ஆகிடும். டிசால்வ் ஆகும்போது என்ன செய்யும், அவ்வளோதான் பயன் செய்யும், அந்த இன்செக்ட் வந்து டெத் ஆயிரும். The epithelial membranes of the gut block certain vital nutrients, thereby sufficient regulation of potassium ions are lost in the insect and result in the death of epithelial cells in the intestine membrane, which leads to the death of larvae. ஓகேவா, என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எந்த இருக்குல்லப்பா இந்த எபித்திலியல் மெம்பரேன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த கட்டோட எபித்திலியல் மெம்பரேன்ஸ் என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளாக் ஆகும். ஸோ பிளாக் ஆகும்போது என்ன பண்ணுது அப்படின்னா
இந்த பொட்டாசியம் இன்செக்ட் சரியாக வந்து ரெகுலேட் ஆகாது. இதில் இன்செக்டில் அப்படி ரெகுலேட் ஆகாமல் என்ன செய்யும் அப்படின்னா இன்டெஸ்டைனில் உள்ள எபித்திலியல் செல்ஸ் என்ன செய்யும், டெத் ஆகிடும். அப்போ இன்டெஸ்டைனில் உள்ள எபித்திலியல் செல்ஸ் டெத் ஆகும்போது என்ன செய்யும், ஃபைனலாக அந்த இன்செக்ட் என்ன செய்யும், லார்வே ஸ்டேஜில் என்ன செய்யும், டெத் ஆகிடும். எப்போ டெத் ஆகும்னா இந்த சிஆர்ஒய் டாக்ஸிக் ப்ரோட்டீன்ஸில் அந்த ப்ரோட்டீனை வந்து அந்த இன்செக்ட் வந்து கன்சியூம் பண்ணும்போது சாப்பிடும்போது என்ன செய்யும், அது வந்து டெத் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடி காட்டன், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடி காட்டன், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். சம்டைம்ஸ் என்ன ரெண்டையும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்பாங்கப்பா. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடி காட்டன். The yield of cotton is increased due to effective control of bollworms. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பால்வார்ம்ஸ் இருக்குல்லப்பா, அந்த இன்செக்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காட்டனோட ஈல்டு என்ன பண்ணுது, படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகுது. காரணம் என்ன, பிடி காட்டன் என்ன இருக்குது அப்படின்னா இந்த இல்லையா டெல்டா எண்டோடாக்சின், அதாவது சிஆர்ஒய்ங்கிறத ஒரு டாக்ஸிக் ப்ரோட்டீன் இருக்குது பிடி காட்டனில். அப்போ அது அந்த பால்வார்ம் சாப்பிடும்போது என்ன செய்யும் அப்படின்னா பால்வார்ம் டெத் ஆயிரும் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ எந்த இன்செக்ட்டுமே இந்த காட்டனை அட்டாக் பண்ணாது. ஸோ அப்போ ஈல்டோட குவான்டிட்டி என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ரிடக்ஷன் இன் இன்செக்டிசைடு யூஸ் இன் த கல்டிவேஷன் ஆஃப் பிடி காட்டன். சரி, என்னம்னா பிடி காட்டன் நம்ம கல்டிவேட் பண்ணும்போது இன்செக்டிசைட்லையா பூச்சிக்கொல்லியை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அளவு என்ன செய்யும், படிப்படியாக குறைஞ்சிரும். காரணம் என்ன, எந்த இன்செக்ட்டுமே இந்த பிடி காட்டன் அட்டாக் பண்ணாது. அதனால் நம்ம இன்செக்டிசைடு ஸ்ப்ரே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. தென் பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் இன் த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன். ஓகேவா? இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் இருக்குல்லப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் களை எடுக்கிறது, சரியா, அப்புறம் இன்ஆர்கானிக் கெமிக்கல் ஃபெர்டிலைசரை வந்து நம்ம லேண்டில் வந்து சோப் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மருக்கு வந்து ஏகப்பட்ட செலவாகும். அதே சமயத்தில் ஒரு ஃபார்மர் வந்து பிடி காட்டனை கல்டிவேட் பண்ணும்போது ஒரு லேண்டில் அவருக்கு டோட்டலானது அந்த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து டோட்டலானது குறைஞ்சிரும். ஓகேவா? அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ பிடி காட்டன் ஹேஸ் சம் லிமிட்டேஷன், அதாவது லிமிட்டேஷன்ஸ் என்னப்பா, குறைபாடு, டிஸ்அட்வான்டேஜஸ், டிமெரிட்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் பிடி காட்டன் சீட்ஸ் இஸ் ஹை. ஸோ நார்மல் காட்டன் சீடை விட இந்த பிடி காட்டன் சீடு எப்படி இருக்கும், ரொம்ப ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போ ஈஸியாக என்ன செய்ய முடியாது, ஒரு ஃபார்ம் வந்து நார்மல் ஃபார்மர் ஈஸியாக வாங்க முடியாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், தீமைகள். அடுத்து எஃபெக்டிவ்னஸ் அப் டு 120 days ஆஃப்டர் தட் எஃபிஷியன்சி இஸ் ரெடியூஸ்டு. என்ன அப்படின்னா இந்த கிராப்போட எஃபெக்டிவ்னஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் நம்ம லேண்டில் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 months 120 days இருக்கும். அப்போ அந்த 120 days கழித்து பார்த்தீங்கன்னா அதோட எஃபிஷியன்சி படிப்படியாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், ஈஸியாக எந்த இன்செக்ட் என்ன செய்யும் அந்த பிடி காட்டனை அட்டாக் பண்ணதுக்கு தயாராகிடும். ஓகேவா? அடுத்து இன்எஃபெக்டிவ் எகென்ஸ்ட் சக்கிங் பெஸ்ட் லைக் ஜாசிட்ஸ், ஏபிட்ஸ் அண்ட் ஒயிட் ஃப்ளை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கிங் பெஸ்ட், அதாவது இப்போ ஸ்டெம் இருக்கு இல்லையா, ஸ்டெம்மு, லீஃபு, இது என்ன செய்யும் அப்படின்னா சக் பண்ணும். அதாவது ஓட்டை போட்டு சக் பண்ணி என்ன செய்யும், அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜூஸை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துட்டு அந்த ஓட்டைக்குள்ளே இது என்ன செய்யும், இது சர்வை பண்ணும். இது இந்த ஏபிட்ஸு, ஒயிட் ஃப்ளை, ஜாசிட்ஸ். அப்போ இந்த மாதிரி பெஸ்ட்டு, இந்த மாதிரி பூச்சிகளுக்கு என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த பிடி காட்டன் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு அஃபெக்ட்ஸ் பாலினேட்டிங் இன்செக்ட்ஸ் அண்ட் தஸ் ஈல்ட். ஓகேவா? ஸோ பாலினேட்டிங் இன்செக்ட் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில இன்செக்ட் வந்து பாலினேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும், இன்டியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இன்செக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா பிடி காட்டன் என்ன பண்ணுதுன்னா அஃபெக்ட் பண்ணுது. அப்போ பிடி காட்டன் அந்த மாதிரி இன்செக்டை அஃபெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாலினேஷன் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ பாலினேஷன் கம்மியாகுது பார்த்தீங்கன்னா ஈல்டு என்ன செய்யும், படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடி காட்டன். ஸோ நோட் பண்ணிக்கப்பா, இம்பார்ட்டன்ட் 3 mark கொஸ்டின் 5 mark கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிடி பிரிஞ்சால். ஓகேவா? The BT brinjal is another transgenic brinjal created by inserting a
கிறிஸ்டல் புரோட்டீன் ஜீன். நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு ஜீன் பார்த்தோம் இல்லையா, CRY, சரியா, டெல்டா எண்டோடாக்சிக் புரோட்டீன் பார்த்தோம் இல்லையா, எதில் பார்த்தோம், பீட்டி காட்டெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், இந்த பீட்டிங்கிறது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்லேருந்து அந்த பாக்டீரியாவில் வந்து ஒரு ஜீன் ஐசோலேட் பண்ணுறோம். அந்த ஜீனோட நேம் என்னப்பா, CRY. அது என்னப்பா CRYனா கிறிஸ்டல்னு அர்த்தம். 1AC ஒரு ஜீனை எடுத்து எங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம், இந்த பிரிஞ்சால் இருக்கு இல்லையா, இந்த பிரிஞ்சால இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஜீன் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, ஃப்ரம் த சாயில் பாக்டீரியம் கால்டு பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். இது 1 மார்க் கொஸ்டின்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோ. பீட்டின்னு வந்தாலே பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் தான். இந்த பாக்டீரியாவில் வந்து இந்த பர்டிகுலர் ஜீனை எடுத்துக்கிறோம், எடுத்து என்ன செய்கிறோம், நார்மல் பிரிஞ்சாலில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, the insertion of the gene along with the other genetic elements such as promoters, terminators and an antibiotic resistance marker gene into the brinjal plant is accomplished using Agrobacterium mediated genetic transformation. ஓகேவா. ஸோ இந்த ஜீனை வந்து ஒரு நார்மல் பிரிஞ்சாலில் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் எது கூட இது கம்பைன் ஆகுது அப்படின்னா, ப்ரொமோட்டார் ஜீன், டெர்மினேட்டார் ஜீன், ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கர் கூட என்ன பண்ணுது, கம்பைன் ஆகி அந்த நார்மல் வைல்டு பிரிஞ்சால் எப்படி மாறுது அப்படின்னா ஒரு பீட்டி பிரிஞ்சாலாக மாறிடுது. அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எந்த இன்செக்ட் பெஸ்ட் எதுவுமே என்ன செய்ய முடியாது, இந்த பிரிஞ்சாலை அட்டாக் பண்ண முடியாது. தட் இஸ் கால்டு பீட்டி பிரிஞ்சால். ஓகேவா. நவ் the BT brinjal has been developed to give resistance against Lepidopteran insect. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீட்டி பிரிஞ்சால் எந்த இன்செக்ட்டுக்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னா லெபிடோப்டீரான் இன்செக்ட்டுக்கு எகென்ஸ்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியாது, இந்த லெபிடோப்டீரான் இன்செக்ட்டு பீட்டி பிரிஞ்சாலை அட்டாக் பண்ண முடியாது. ஸோ இந்த இன் பர்டிகுலர் த பிரிஞ்சால் ஃப்ரூட் அண்டு சூட் போரர். ஓகேவா. சூட் போரர் இருக்குல்லப்பா, சூட் போரர் என்னது, ஸ்டெம் என்ன செய்யும், ஹோல் பண்ணும், ஓட்ட போடும். தட் இஸ் கால்டு சூட் போரர். அவரோட நேம் என்னப்பா, லியூசினோட்ஸ் ஆர்போனாலிஸ். இது ஒரு இன்செக்ட்டுப்பா. லியூசினோட்ஸ் ஆர்போனாலிஸ் ஒரு இன்செக்ட். ஓகேவா. இந்த இன்செக்ட்டுக்கு என்ன பண்ண முடியுது அப்படின்னா பீட்டி பிரிஞ்சாலை அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக பீட்டி பிரிஞ்சால் வந்து லெபிடோப்டீரா இன்செக்ட்டுக்கு வந்து எகென்ஸ்டாக இருக்கும். பட் இன்னொன்று ஒரு இன்செக்ட் இருக்குது, தட் இஸ் கால்டு பிரிஞ்சால் ஃப்ரூட் அண்ட் சூட் போரர். சூட்டையும் என்ன செய்யும், சூட் இருக்கு இல்லையா, சூட்டையும் ஹோல்ட் பண்ணும், ஃப்ரூட்டையும் என்ன செய்யும், ஹோல்ட் பண்ணும், ஓட்டை போட்டு உள்ளே சர்வே பண்ணும். இது லியூசினாய்ட்ஸ் ஆர்போனாலிஸ். அப்போ இந்த இன்செக்ட் என்ன பண்ண முடியாது, அந்த பீட்டி பிரிஞ்சாலை அஃபெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா. அப்போ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்பா. பீட்டி பிரிஞ்சால் ஒரு 3 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு DMH தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட். தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட். TMH11 is transgenic mustard. 1 mark question pa. TMH11 is transgenic mustard developed by team of scientists in Center for Genetic Manipulation of Crop Plants at Delhi University under government sponsored project. சரி, அந்த TMHங்கிற ஒரு ஹைப்ரிட் மஸ்டர்டு பிளான்ட்டை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா டெல்லி யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இட் இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வெரைட்டி ஆஃப் ஹெர்பிசைட் டாலரண்ட் மஸ்டர்ட். சரி, இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதே மாதிரி இந்த மஸ்டர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஹெர்பிசைட் டாலரண்ட் மஸ்டர்ட், அதாவது ஹெர்பிசைடு களைக்கொல்லிக்கு என்ன பண்ணும், எகென்ஸ்டாக சர்வே பண்ணக்கூடிய மஸ்டர்டு தான் இந்த DMH தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட்னு சொல்லிட்டோம். ஓகேவா. இட் வாஸ் கிரியேட்டட் பை யூஸிங் பர்னஸ் பஸ்டர் டெக்னாலஜி. ஓகேவா. ஸோ இது ஒரு டெக்னாலஜி. இப்போ என்ன டெக்னாலஜி அப்படின்னா பர்னஸ் பஸ்டர் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹைப்ரிட் மஸ்டர்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பர்னஸ் பஸ்டர் டெக்னாலஜியில் வந்து the genetic modification by adding genes from soil bacterium that makes mustard. ஓகேவா. என்ன பண்ணுங்க, அதாவது சாயில் பாக்டீரியம் இருக்கு இல்லையா, அதாவது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், அந்த பாக்டீரியாவிலேருந்து ஜீன் என்ன பண்ணுறாங்க எடுத்து இந்த மஸ்டர்டில் என்ன பண்ணுறாங்க ஆட் பண்ணுறாங்க. அந்த டெக்னிக் பேர் இருப்பா
பர்னஸ் பாஸ்டர் டெக்னாலஜி. இது 1 மார்க் கொஸ்டின். என்ன கேட்பாங்க? டிஎம்ஹெச் தாரா மஸ்டர்டு ஹைப்ரிட் இஸ் டெவலப்டு பை டேஸ்ட் டெக்னாலஜி. ஆன்சர் என்னதுப்பா? பர்னஸ் பாஸ்டர் டெக்னாலஜி தான் கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? அடுத்து TMH11 contains 3 genes. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரிட் மஸ்டார்டு பிளானில் 3 இம்பார்ட்டன்ட் ஜீன்ஸ் இருக்குது. ஒன்று பார் ஜீன், நெக்ஸ்ட்டு பர்னஸ், அல்லது ஒன்று பாஸ்டர்ஸ். இந்த 3 ஜீன் இருக்குப்பா. இந்த 3 ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, பார் ஜீன்ஸ், பர்னஸ் ஜீன், பாஸ்டர் ஜீன்ஸ் சோர்ஸ்டு ஃப்ரம் சாயில் பாக்டீரியம். அப்போ இந்த 3 ஜீன் எதிர்ந்து இருக்கிறாங்க. சாயில் பாக்டீரியம் இருக்கு. என்ன பாக்டீரியம்? பேசிலஸ் த்ருன்ஜியன்ஸுங்கிற பாக்டீரியா வந்து இருக்கிறதுனால இந்த டெக்னாலஜி பேர் என்ன? இப்போ டெக்னாலஜி பேர் பர்னஸ் பாஸ்டர் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். த பார்ஜின் ஹேட் மேட் பிளான்ட் ரெசிஸ்டன்ட் டு ஹெர்பிசைடு நேம்டு பாஸ்டா. ஓகேவா? இந்த பார்ஜின் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பார்ஜின் வந்து ஹெர்பிசைடு பாஸ்டா இருக்கு இல்லையா, பாஸ்டாங்கிற களைக்கொல்லிக்கு எப்படி இருக்கும்? எகென்ஸ்டாக என்ன செய்யும்? ஆக்டிவாக சர்வே பண்ணும். இது இந்த பார்ஜின். நோட் பண்ணிக்கோப்பா. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இந்த 3 ஜீன்ஸில் எந்த ஜீன் வந்து ஹெர்பிசைடு பாஸ்டாவுக்கு எகென்ஸ்டாக இருக்கும் அப்படின்னா பார்ஜின்ஸ் தான். ஓகே, நோட் இட் டவுன். 1 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் எழுது 3 மார்க் கொஸ்டின். என்ன கேட்பாங்க? ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் தாரா மஸ்டார்டு ஹைப்ரிட் ஆர் டிஎம்ஹெச்னு கேட்பாங்க. ஸோ 3 மார்க் கொஸ்டின் ப்ளஸ் ஏகப்பட்ட 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ. ஓகேவா?